திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் உண்ணாமலையம்மை உடனுரை அருள்மிகு அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் சோமசுந்தரநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் மறைமலை அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் அழகரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஆடலரசு ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஒளியரசு ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. எந்தம் ஞானாசிரிய பெருமகனார் சிவ ஜானகிராமனையா திருவடிகள் போற்றி போற்றி. குருவாகி வந்த சிவத்தை வணங்கி, குவளையம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி, நாளும் கோளும் பொருந்திய இன்றைய நன்னாளிலே நாம் போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய திருவிளையாடல் புராணத்தை தொடர்ந்து சிந்திக்க முற்படுகின்றோம். நம்முடைய ஞானாசிரிய பெருமகனார் திருவிளையாடல் புராணத்திலே 64 திருவிளையாடல்களிலே இப்போது 34வது திருவிளையாடல் விடை லட்சினை இட்ட படலம் என்று சொல்லக்கூடிய அந்த படலத்திலே 17வது பாடல் வரை சிந்தித்து நிறைவு செய்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து குருவருளும் திருவருளும் முன்னின்று அருளி செய்ய ஞானாசிரிய பெருமகனாருடைய திரு வார்த்தைக்கு திரு உத்தரவிற்கு இணங்க மீண்டும் அதனை தொடர்ந்து சிந்திப்பதற்காக குருவருளும் திருவருளும் இன்று எளியனை பணித்திருக்கின்றது. பொன் வைக்கின்ற இடத்திலே பூ வைத்தாற் போல அவர் இருக்கும் இடத்திலே இன்று எங்களை இருத்தி இந்த வகுப்பை தொடர்ந்து செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு இடையூறு ஏற்படா வண்ணம், நீண்ட காலமாக வகுப்பு இடையூறு இல்லா வண்ணம் இருக்கும் பொருட்டாக தொடர்ந்து திருவிளையாடல் புராணத்தை சிந்தித்து வாருங்கள் என்று உத்தரவு கொடுத்து அனுப்பி இருக்கின்றார்கள். அவர்களுடைய திருவடி தாமரைகளை மீளவும் வணங்கி 18வது பாடலிலே மண்ணினை வளர்க்கும் வையை வடகரை அளவும் நன்னி, புண்ணிய நீற்றுக்காப்பு புண்டர நுதலில் சாத்தி, உள்நிலை கருத்துக்கு ஏற்ப உறுதுணை உனக்கு உண்டாகி நன்னுக என்று பொன்னி நாடனை விடுத்து மீண்டு. இந்த படலத்தில் முன்னால் செய்தி வரைக்கும் சோழ மன்னனுடைய பேர் என்னங்க? சோழ மன்னனுடைய பெயர் பாண்டிய மன்னனுடைய பெயர் காடுவெட்டி சோழன். காடுவெட்டி சோழன் குலபூஷண பாண்டியன். காடுவெட்டி சோழனை வைகை கரையிலே அவன் வெள்ளம் வந்தபோது திகைத்து நின்றபோது அங்கே சித்தராக தோன்றி அவனை அந்த வெள்ளத்தை மட்டுப்படுத்தி அவனை அழைத்து கொண்டு போய் உத்தர வாயில் வழியாக வடக்கு வாயில் வழியாக திருக்கோயில் நடை சாத்தப்பட்டதற்கு பின்னால் சோழ மன்னனை அழைத்து கொண்டு சுக்கநாத பெருமானை தரிசிக்க வைத்து அங்கு அவன் நீண்ட நேரம் தரிசனம் செய்து கொண்டிருக்க அவனை மீண்டும் அழைத்து கொண்டு வெளியிலே வருகின்றார். அப்படி வந்தவர் அவனை வையை வடகரை அளவும் நன்னி அவனை அழைத்து கொண்டு திரும்பவும், ஏன்னா இறைவனுடைய கருணையினால தான் என்ன ஆச்சு,
அந்த வெள்ளம் இவங்க உள்ள வர்றதுக்கு வழிவிட்டது. இப்போ திரும்ப என்ன ஆயிருக்கும், இவங்க உள்ள வந்த உடனே வெள்ளம் பழையபடி அங்கே ஓடிக்கொண்டே இருக்கும், நீர் அதே அளவில் ஓடிக்கொண்டிருக்கும். இப்போ திரும்ப இவர் வந்த உடனேயே இவர் வராமல் இருந்தால் சோழ மன்னனால் அந்த எல்லையை கடக்க முடியாது. அதனால் மீண்டும் அந்த வைகை ஆற்றை கடப்பதற்காக திரும்பவும் உடன் வந்து மண்ணினை வளர்க்கும் வையை வடகரை அளவும் நன்னி, மண்ணினை வளர்க்கும் வையை. திருவிளையாடல் புராணத்தில் தான் நம்முடைய பரஞ்சோதி முனிவர் சொல்வார், மற்ற நதிகளெல்லாம் கடலில் சென்று கலக்கும், ஆனால் வைகை நதி மட்டும் கடலில் சென்று கலக்காது. அப்படி இருக்கக்கூடிய சிறப்புடைய நதி வைகை நதி. அதனால் மண்வளம் மட்டுமே இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த வைகை நதி வடகரை அளவும் நன்னி, அந்த வடகரை அளவுக்கும் வந்து புண்ணிய நீற்று காப்பு குண்டர நுதலில் சாத்தி, அந்த சோழ மன்னனுக்கு திருநீறு பூசி உள்நிறை கருத்துக்கு ஏற்ப உறுதுணை உனக்கு உண்டாகி நன்னுக என்று பொன்னி நாடனை விடுத்து மீண்டு அங்கே அவனுக்கு திருநீறு பூசி ஆசி கொடுத்து அனுப்புகிறார். அனுப்பிட்டு மீண்டும் பெருமான் என்ன செய்கிறார், 19வது பாடல்ல, காப்பு செய்து கதவில் விடைக்குறி யாப்பு செய்து அமைத்து ஈர்ஞ்சடை சித்தர் போய் தூப்பு கைவரை சூழ் வடமேருவின் கோப்பு செய்த பொற்கோயிலின் மேயினார். காப்பு செய்தவனை வெளியில் அழைத்துட்டு வந்து இந்த கதவை மூடுகின்றார். வடக்கு வாயிலை மூடி அந்த கதவிலே விடைக்குறி யாப்பு செய்து, ஒவ்வொரு மன்னனுக்கும் ஒரு அடையாளம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ எப்படி நமக்கு ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் ஒரு முத்திரை இருக்கு இல்லையா? இந்திய அரசாங்கத்தினுடைய முத்திரை என்ன? சிங்கம். அந்த சிங்க முத்திரை, 3 சிங்கங்கள் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த சின்னம். நமக்கு தமிழக அரசினுடைய முத்திரை கோபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தான் நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசினுடைய அரசு சின்னம். அந்த மாதிரி ஒவ்வொரு அரசுக்கும் தனித்தனி சின்னங்கள் இருக்கு. அந்த காலத்திலையுமே அப்படி அந்த சின்னத்தை பயன்படுத்துவாங்க. அதில் சோழனுக்கு புலி சின்னம், அந்த கொடியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும். சேரனுக்கு வில்கொடி, சோழனுக்கு புலிக்கொடி, பாண்டியனுக்கு மீன்கொடி. அந்த மீன் முத்திரை, அந்த முத்திரையாக அந்த மீனை பயன்படுத்துகின்றார்கள். அப்படி மீன் முத்திரை இடப்பட்ட அந்த காப்பு இடப்பட்ட அந்த வாயிலை திறக்கின்றார் சிவபெருமான். சித்தராக வந்த சிவபெருமான் திறந்து தான் யாரை, காடுவெட்டி சோழனை உள்ளே சென்று சிவபெருமானை, சொக்கநாத பெருமானை வழிபடச் செய்கிறார், வழிபட வைக்கிறார். வழிபட்டதற்கு பின்னால் அவனை அழைத்து கொண்டு திரும்ப அந்த வடவாசல் வட திசை வாயிலில் வந்து மறுபடியும் அந்த கதவை சாத்தி என்ன செய்கிறார்னா, முன்னால் இருந்தது என்ன லட்சணை இருந்தது? இதுக்கு முன்னால கோயிலில் வட திசை வாயிலில் என்ன லட்சணை இருந்தது? என்ன லட்சணை இருந்தது அப்படின்னா, பாண்டிய நாட்டினுடைய மீன் லட்சணை தான் இருக்கும். ஏன்னா அந்த நாட்டிற்குரிய முத்திரை தான் ஒவ்வொரு அதிகாரிகளும் பயன்படுத்தணும். இப்போ அரசு அதிகாரிகள் என்ன பயன்படுத்தணும்னா, அவங்களுடைய அலுவல் சார்ந்த பணிகளுக்கு அந்த அரசாங்க முத்திரையை பயன்படுத்தும் போது என்ன முத்திரையோ அதுதான் பயன்படுத்தணும், வேறு முத்திரைகள் பயன்படுத்தக்கூடாது. அதனால் அப்போது வந்து சுவாமி உள்ளே வரும்போது காடுவெட்டி சோழனை அழைத்து கொண்டு வரும் பொழுது அங்கே உள்ளே இருந்தது என்ன லட்சணை? மீன் லட்சணை. அதை திறந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிகழ்வுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. ஒரு கருவூலம் அப்படின்னா 2 அதிகாரிகள், ஒரு ட்ரெஸரி, ஒரு கருவூலம், ஒரு முக்கியமான அரசு பொருள் உள்ளே இருக்குன்னா அதை திறக்கிறது ஒருத்தர்கிட்ட சாவி இருக்காது. 2 பேர் வந்து அதை வந்து சீல் இருக்கும் முன்னால். அந்த முதல்ல ஒரு துணி சுற்றிருப்பாங்க, அதை பிரித்த உடனே அந்த அரசு முத்திரை, சீல் என்று சொல்லக்கூடிய அந்த அரசு முத்திரை அரக்க காய்ச்சி அதில் வச்சு அந்த முத்திரையை வச்சுருப்பாங்க. அது சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு திரும்ப அந்த முத்திரையை நீக்கிட்டு திரும்ப 2 பேரும் கொண்டு வந்திருக்கிற சாவியை, மேல் பூட்டினுடைய சாவி ஒருத்தரை வச்சுக்கிட்டு உள்பூட்டினுடைய சாவி ஒருத்தரை வச்சுருப்பார். 2 பேரும் ஒரே சமயத்தில் வந்து அதை திறந்து அதுக்குள்ளே இருக்கிற பொருளை எடுத்துட்டு, இந்த பொருள் இந்த தேதியில் நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி 2 பேரும் கையெழுத்து போட்டு திரும்ப மறுபடியும்
அதை உள்ளே மூடி வச்சு முன்ன என்ன பண்ணாங்களோ அதே போல் பூட்டை போட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, துணியை சுற்றி அந்த அரக்கினால் சீல் வைத்து மறுபடியும் அதுக்கு மேலே அதை யாரும் டேமேஜ் சிதைச்சிடக்கூடாதுங்கிறதா அதுக்கு மேலே இன்னொரு துணியை சுற்றி இந்த நடைமுறையை கடைப்பிடிப்பாங்க. அப்படி நாள்தோறும் திருக்கோயிலை சாத்துகின்ற வேளையில் திருக்கோயில் கதவை சாத்தி விட்டு என்ன இங்கே லட்சணையை குறிக்கிறாங்க, மீன் சின்னத்தை அங்கே பாண்டியர்களுடைய அடையாளமாகிய மீன் சின்னத்தை பொறித்து வைக்கிறார்கள். வந்தவர் யார்? சிவபெருமான். எப்போவுமே நம்ம போலியாக சில முத்திரைகளை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நம்ம சாமி மீன் லட்சணையை பயன்படுத்தினா யாரும் கேட்க போகிறதில்லை. அவர் வந்ததும் தெரியாது, படத்தில் சொல்ல மாதிரி வந்த தடமும் தெரியக்கூடாது, போன இடமும் தெரியக்கூடாதுன்னு அவர் பாட்டுக்கு மீன் முத்திரையை பயன்படுத்தலாம். ஏன் பயன்படுத்தலாம்? ஒரு கதை சொல்லுவாங்க. ராமாயணத்தில் ஒரு சில துறைகளில் அப்படி தான் இருக்கும். என்ன சொல்லுவாங்களா, முதல்ல இது அனுமதி மறுக்கப்படுகிறது. அதாவது ராமாயண கதை எல்லாருக்கும் தெரியும். என்ன செய்யறான், லட்சுமணனை காப்பாற்றுவதற்காக அனுமன் என்ன பண்ணுறான், பறந்து போய் இமயமலையில் இருக்கக்கூடிய சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு வரான். இது ஒரு கற்பனை கதை. சஞ்சீவி மலையை இது நடந்தது, இப்போ நம்ம சொல்ல போகிறது ஒரு கற்பனை கதை. அப்படி எடுத்துக்கிட்டு இங்கே சேர்றான். சேர்ந்த உடனே அவன் என்ன பண்ணுறான், அரசு அதிகாரிகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் ட்ராவல் அலவன்ஸ் டிஏ அப்படின்னு சொல்லி அந்த பயணத்திற்கான செலவை திரும்ப எனக்கு கொடுங்க, நான் என் கையிலேருந்து செலவு பண்ணிட்டேன், அரசு முறை பயணமாக தானே போனேன், எனக்கு திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்படி அனுமன் அந்த பட்டியலை கொடுக்குறார். நான் இப்படி லட்சுமணனை காப்பாற்றுவதற்காக நான் இப்படி பயணம் போயிட்டு வந்ததுக்குரிய என்னுடைய பயணப்படியை அந்த டிஏ கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறார். அப்படி எழுதின உடனே அது எப்போவுமே ஒரு வெளிவந்தாலும் அதை ஆடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியானதா இல்லையான்னு பரிசோதனை பண்ணும்போது அதில் இருக்க ஒரு ஆடிட்டர் எழுதுறாரு. என்னன்னா, இவர் அரசு முறை பயணமாக சென்றிருந்தாலும் முறையாக அயோத்தி அரசனாகிய பரதனிடத்தில் அனுமதி வாங்கலை, அதனால் இவருடைய பயணப்பட்டியல் மறுக்கப்படுகிறது, இவருக்கு பணம் தர முடியாது. அடுத்து ரெண்டாவதாக சொல்கிறார் காரணம். என்ன ரெண்டாவதாக காரணம் சொல்கிறார், இவர் அந்த கிரேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அலுவலர்களினுடைய அட்டவணை ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு 1 2 3 4ன்னு அப்படி வரிசைப்படுத்துவாங்க. 4ஆம் நிலையில் இருக்கக்கூடிய இவர் விதிப்படி தரைவழி பயணம் தான் மேற்கொள்ளணும். ஆனால் இவர் வான்வழியாக பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதனால் இவருடைய விதியை மீறினதுனால இவருடைய பயணப்படி மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி போட்டு பில்லை திரும்ப அனுப்பிடுறார். அப்புறம் மறுபடியும் போய் ஆடிட்டரெல்லாம் பார்த்து, ஐயா என்னங்க ஐயா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சரி இருக்குன்னா, சரி திரும்ப கொண்டு வாங்க, பில்லை திரும்ப ப்ரெசென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சேங்ஷன் பண்ணி கொடுக்குறேன். எப்படி மறுத்த பில்லை திரும்ப சேங்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னா, அப்போ அவர் திரும்ப எழுதுறாரு அதில் நோட். அனுமன் பயணம் மேற்கொள்ளும் போது இப்போதைய அரசனான பரதனிடத்தில் அனுமதி வாங்கலைனாலும் முன்னாள் அரசனாகிய ராமன் அனுமதி வாங்கி தான் போயிருக்கிறாரு. அதனால் இந்த பயணத்தை ஏற்றுக்கொள்ளலாம், இவருக்கு பயணப்படி வழங்கலாம். சரி, ரெண்டாவது ஒரு பாயிண்ட் எழுதுனார் இல்லையா, வான்வழி பயணமாக போகக்கூடாதுன்னு, அதுக்கு எழுதுறார். வான்வழி பயணமாக அவசர அவசியம் கருதி இளவரசனுடைய லட்சுமணனுடைய உயிரை காப்பதற்காக அவசர அவசியம் கருதி இந்த வான்வழி பயணம் மேற்கொள்ளப்பட்டதால் இதை அனுமதிக்கலாம் அப்படின்னு திரும்ப எழுதி அந்த பில்லை சேங்ஷன் பண்ணாங்க அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக ஒரு அரசு அலுவலகத்தினுடைய கதையை சொல்லுவாங்க. அதுபோல் சாமி எல்லாருக்கும் அரசர். அவர் மீன் லட்சணையை பயன்படுத்தினாலும் யாரும் எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா உலகமே அவருடையது. ஆனால் வந்துவிட்டு போனது தான் என்பதை உணர்த்துவதற்காக பெருமான் என்ன செய்கின்றார், அவருடைய முத்திரையாகிய நந்தி முத்திரையை அந்த இடத்துல இடப லட்சணையை அங்கே கொடுக்கிறார். காப்பு செய்து கதவில் விடைக்குறி யாப்பு செய்து அமைத்து, திருமத விடைக்குறி என்று சொல்லக்கூடிய நந்தி முத்திரையை செய்து அமைத்து, ஈர்ஞ்சடை சித்தர் போய் தூப்பு கைவரை சூழ்வட மேருவின் காப்பு செய்த பொற்கோயிலின் மேயினார். அங்கிருந்து புறப்பட்டு நேராக அவர் திரு கைலாயமலைக்கு சென்று சேருகிறார் சிவபெருமான்.
கங்குலின் கருங்கை குறைப்பான் என செங்கை நீட்டி தினகரன் தோன்றலும் எங்கள் நாயகன் இட்ட குறி அறிந்து அங்கள் வாயில் திறப்பவர் ஐயூரா. இப்போ வந்த உடனே என்ன செய்கிறாங்க, திரும்ப திருக்கோயில் அடுத்த நாள் காலையில் நடை திறக்கணும். அப்படி திறக்க வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு கதவாக திறந்துட்டு வராங்க. திறந்து பார்க்க வரும்போது உத்தர வாயிலை திறக்க வரும்போது பார்த்தா அங்கே வந்து முத்திரை என்ன இருக்கு, என்ன முத்திரை இருக்கு, நந்தி முத்திரை, விடை முத்திரை, நந்தி முத்திரை இருக்கு. ஆனால் அங்கே என்ன இருக்கணும், மீன் முத்திரை இருக்கணும். நந்தி முத்திரை இருப்பதை பார்த்து எப்போ வரனா, கங்குலின் கருங்கை குறைப்பான் என இருட்டினுடைய அந்த கரிய நிற கைகளை குறைப்பதற்காக செங்கை நீட்டி தினகரன் தோன்றலும் தன்னுடைய சிவந்த கரங்களால அந்த இருளை நீக்குபவனாக தினகரன் சூரியன் காலையிலே தோன்றிய உடனேயே எங்கள் நாயகன் இட்ட குறி அறிந்து, யாரு, சிவபெருமான் இட்ட அந்த இடபக்குறி விடைக்குறி அறிந்து அங்கன் வாயில் திறப்பவர் ஐயூரா. அவங்க ஐயப்படுறாங்க, என்ன முத்திரை வேறையா இருக்கு, லட்சணை வேறையாக இருக்கு, மீன் லட்சணைக்கு பதிலாக விடை லட்சணை இருக்கிறதே என்று அவர்கள் ஐயமுற்று நிற்கிறார்கள். மற்றை வாயில்கள் மூன்றினும் வல்லை போய் உற்று நோக்கினர். தாம் நென்னல் ஒற்றிய கொற்ற மீனக்குறி பிழையாமை கண்டு எற்று இது ஆண்கொள் என்று ஏந்தல் முன் எய்தினார். இப்ப என்ன செய்யறாங்க, இந்த உத்தர வாயில் வடதிசை வாயில திறக்க வரும்போதுதான் அங்க என்ன லட்சணை இருக்கு, மீன் லட்சணைக்கு பதிலாக விடை லட்சணை நந்தி முத்திரை இருக்கின்றது. அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி மற்ற வாயில்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வேகமாக போய் மற்ற 3 வாயில்களையும் பரிசோதனை செய்து பார்க்கிறாங்க. மற்ற 3 வாயில்களில் கிழக்கு வாயில், மேற்கு வாயில், தெற்கு வாயில்கள் எல்லாம் மற்ற வாயில்கள் 3னும் வல்லை போய் உற்று நோக்கினர். தாம் நென்னல் ஒற்றிய கொற்ற மீனக்குறி பிழையாமை கண்டு, மற்ற 3 கதவுகள்லையும் என்ன குறி இருக்கு, மீன் குறி. அவங்க நேற்று வைத்த அதே மீன் முத்திரை அங்கே இருக்க பார்க்கிறார்கள். பிழையாமை கண்டு அது மாறாமல் அப்படியே இருப்பதை பார்த்து எற்று இதாம்குள் என்ன இவ்வாறு நடந்திருக்கின்றது என்று ஏந்தல் முன் எய்தினார். உடனே என்ன செய்யறாங்க, நேரா மன்னனிடத்திலே சென்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மன்னனிடத்திலே சென்று இருக்கிறார்கள். போற்றி மன்ன நம் பொன்னம் கயற்குறி மாற்றி உத்தர வாயில் கதவதில் ஏற்ற லட்சினை இட்டவர் யாரை என்று ஆற்றல் வேந்த அரியிளம் யாம் என்றார். மன்னா, போற்றி மன்ன. ஒரு மன்னனை போய் பார்க்கும்போது நேராக போய் செய்தியை சொல்லக்கூடாது. போய் முதல்ல மன்னனை வணங்கும். ஏன்னா இவங்கெல்லாம் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் இல்லையா. போன உடனே மன்னனை வணங்கி ஒரு முகமன் சொல்லி அதுக்கப்புறம் என்ன செய்தியை சொல்ல வருகின்றோமோ அந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பதை அந்த மரபு, அதை வழி வழியாக கடைபிடித்து வருகிறார்கள். அப்படிங்கிறது நம்ம பெரிய புராணத்தில் நிறைய வரலாறுகளில் அரசர்களுடைய வரலாறுகள் எல்லாம் நம்ம பார்ப்போம். அரசர்களுடைய வரலாறு யார் யாருடைய வரலாறுகள் நம்ம பார்த்துருப்போம் பெரிய புராணத்தில். எந்தெந்த இடங்களில் இது போல அரசனை சென்று சந்திக்கிற காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். நினைவு இருக்கா? என்னங்க, பாண்டிய மன்னர்களை இல்லை பெரிய புராணத்தில். பெரிய புராணத்தில் சில இடங்களில் மன்னரை போய் சந்திக்கிறாங்க இல்லையா. எலிபுத்தருடைய வரலாறுல புகழ்ச்சோழரிடத்துல போய் பட்டத்து யானை இறந்து விட்டதுங்கிற செய்தியை சொல்றதுக்காக சில பேர் போவாங்க. அந்த நிகழ்வுகளை அப்படியே நினைவுபடுத்தி பார்த்துக்கணும். அது மாதிரி நிறைய இடங்கள்ல மன்னரை மற்ற அரசு அலுவலர்கள்லாம் அவர்களுடைய மந்திரிகள், தளபதிகள் மற்றும் இருக்கக்கூடியவர்களாம் சென்று சந்திக்கின்ற போது
எப்படி அவர்களெல்லாம் முகமன் சொல்லி அவரை போற்றி வணங்கி செய்தியை சொல்கிறாங்கங்கிறதால நமக்கு எல்லா இடங்கள்லையும் நமக்கு மிக தெளிவாக அந்த மரபை காட்டியிருக்கிறாங்க. சிலப்பதிகாரத்தில் கூட கண்ணகி போன உடனே என்ன சொல்கிறா? போன உடனே தேராமன்னா செப்புவதுடையேன். அந்த உடனே அறிவில்லாத மன்னனே, மன்னனை ஏதாவது ஒரு புகழுரையாக சொல்லணும். அவள் கோபமாக வந்ததுனால என்ன சொல்கிறா? அறிவு கெட்ட மன்னனே தேராமன்னா செப்புவதுடையேன் அப்படின்னு ஆரம்பித்து, உன்னுடைய தவறுனால என்னுடைய கணவன் இறந்து விட்டான், இதுதானா உன்னுடைய செங்கோன்மை அப்படின்னு அவனை பார்த்து கண்ணகி கேட்பதாக சிலப்பதிகாரம் நமக்கு எடுத்து இயம்புகின்றது. அந்த முன்னால் நடந்த நிகழ்வு. அப்படி பெண்ணுரிமைக்கு சிறப்புடைய இடமாக திகழ்ந்தது நம்முடைய தமிழகம். என்ன செய்யறான்? நேராக போய் போற்றி மன்னனே போற்றி வணங்குகின்றோம். பொன்னம் கயற்குடி மாற்றி, நம் பொன்னம் கயற்குடி நம்முடைய சின்னமாகிய மீன் சின்னத்தை மாற்றி உத்தர வாயில் கதவதில் ஏற்று லட்சினை இட்டவர் யாரை என்று ஆற்றல் வேந்த அருகிலம் யாம் என்றார். மன்னா, நம்முடைய சொக்கநாத பெருமானுடைய திருக்கோயிலில் நம்முடைய நகரத்துக்கக்கூடிய அந்த 4 வாயில்களில் என்ன நடந்திருக்குன்னா, 3 வாயில்கள்லையும் நம்முடைய மீன் சின்னமே பிடித்திருக்க, உத்தர வாயில் என்று சொல்லக்கூடிய அந்த வடதிசை வாயிலில் மட்டும் என்ன ஆகிருக்கு? மீன் லட்சணையை மாற்றி நம் பொன்னம் கயற்குடி மாற்றி உத்தர வாயில் கதவதில் ஏற்று லட்சினை இட்டவர் யாரை என்று ஆற்றல் வேந்த அருகிலம் யாம் என்றார். ஆற்றல் மிக்க வேந்தனே, அப்படி மீன் சின்னத்தை மாற்றி நந்து சின்னத்தை பொறித்தவர் யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று மன்னனிடத்தில் சொல்றாங்க. வையை நாடனும் வந்து அது நோக்குறி ஐய இன்னதோர் அற்புத மாயையை செய்ய வல்லவர் யார் எனத் தேர்கிறான். ஐயம் எய்தி அகல்மனை நன்னினான். வருகின்றான் மண் வந்து அந்த கதவுகளை எல்லாம் பார்க்கிறான். பார்க்கின்ற போது எப்படி இந்த லட்சணை மாறியது? வையை நாடன் சோழ மன்னனை பொன்னி நாடன்னும், பாண்டிய மன்னனை வைகை நாடன் அப்படின்னு அந்த நதிகளினுடைய பெயரால் மன்னனை குறிக்கக்கூடியது நம்முடைய மரபு. பெருமானே என்ன சொல்றான்? கையிலை மலையானே போற்றி போற்றி அப்படின்னு அவர் இருக்கக்கூடிய மலையை சொல்லி நாம அடையாளப்படுத்துகின்றோம். அப்படி வையை நாடனும் வந்து அது நோக்குறி, அதை நோக்கி பெருமானிடத்துல ஐய பெருமானே, இன்னது ஒரு அற்புத மாயையை செய்ய வல்லவர் யார் என தேர்கிறான். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு தெரிந்த வகையில் அப்படியே மன்னரை விட்டுருவாரா? தெரிந்த வகையில் என்ன நடந்ததுன்னு அப்படியே விசாரிக்க ஆரம்பிக்கிறார். விசாரித்து பார்த்தா எந்த ஒரு முடிவும் தெரியல. ஏன்னா இன்னைக்கு சிசிடிவி கேமரா இருக்குது, அன்னைக்கு டக்குன்னு வச்சு ஓப்பன் பண்ணி இந்த டைமை பார்த்து யார் உள்ளே வந்தாங்க யார் வெளியில் போனாங்கன்னு பார்க்கறதுக்கு பெருமான் என்ன செய்கிறார்? அரசன் என்ன செய்கின்றான்? சரி விசாரிப்போம், ஒவ்வொருத்தராக நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி விசாரித்து கொண்டு வரும்போது எதுவும் சரியான வகையில் கிடைக்கல. செய்ய வல்லவர் யார் என தேர்கலாம் யாருன்னு தெரியல. ஐயம் எய்தி அகல்மனை நன்னினான். உடனே எல்லாம் விசாரிச்சுட்டு அப்படியே அரண்மனைக்கு சொல்லுகின்றார். மறுத்த உண்டியன் மாமலர் பாயலை வெறுத்து அகன்கரை மேற்பள்ளி கொள்ளவும் பொறுத்தனன் துயின்றான் இருள் போழ்தினில் கருத்த கண்ட கனவினில் கூறுவார். மறுத்த உண்டியன். நமக்கு ஒரு மனசுல கவலை இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? சாப்பிட மாட்டோம். இல்லைப்பா எனக்கு வேணாம், எனக்கு சரியில்லை. அப்ப என்ன செய்யலாம்? மறுத்த உண்டியன் மாமலர் பாயலை வெறுத்து. அரசனுடைய அம்ச தூளிகா வஞ்சனம் அப்படின்னு பேர் அதுக்கு. அரசன் உறங்குகின்ற அந்த படுக்கைக்கு அம்ச தூளிகா வஞ்சனம் அப்படின்னு. அன்னப்பறவையினுடைய இறகு மெல்லிய அந்த ரோஜா பூவினுடைய இதழ், அதனால தான் மாமலர் பாயல் அப்படின்னு சொல்றாரு. அந்த படுக்கையில் இன்னும்
அதுவே பட்டினால் செய்யப்பட்ட மேலே பட்டு போர்த்தப்பட்ட நல்ல இலவத்தினால் செய்யப்பட்ட அந்த மெத்தை மேலே இன்னும் மென்மை வரும் பொருட்டாக அதில் அன்னத்தினுடைய இறகு மயிர்கிளி இன்னும் இருக்கக்கூடிய இன்னும் என்னென்ன மென்மையான பொருளெல்லாம் இருக்கோ, வாசனை திரவியங்கள், ரோஜா இதழ்கள், இதையெல்லாம் போட்டு அந்த மலர் படுக்கையை தயார் பண்ணுவாங்களாம். அம்ச துளிகா வஞ்சனம். அதில் தான் ஒரு மன்னன் துயில் கொள்வார். மாமலர் பாயலை வெறுத்து, அப்போ அந்த படுக்கையை வெறுத்து அகந்தரை மேற்பள்ளி கொள்ளவும், சங்கடமாக இருந்ததுனால அப்படியே தரையில் படுத்து கொள்கிறான். குலபூஷண பாண்டியன் படுத்து பொருத்தனன் அப்படியே மனசுக்குள்ள அப்படியே கவலையை அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான். துயின்றான். ஒரு கட்டம் வரைக்கும் தான் நம்ம என்னதான் முழிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுட்டே இருந்தாலும் ஒரு 2 மணி 3 மணி ஆகும்போது என்ன ஆகிடுவோம், அப்படியே நம்மையும் அறியாமல் உடல் சோர்வடைஞ்சு அப்படியே சொக்கி போய் தூங்கிடுவோம். அப்படி துயின்றான். இருள் பொழுதினில் கருத்த கண்டர் கனவினில் கூறுவார். கருத்த கண்டர் சிவபெருமான், நீலகண்டராகிய நம்முடைய சிவபெருமான் கனவிலே வந்து சொல்லுகின்றார். என்ன சொல்றார் என்பதை அடுத்த பாடல்ல நமக்கு காட்டுறார். மட்டளம்பிய தாதகி மாலையான் உட்ட தும்பி ஒழுகிய அன்பினால் கட்டிலங்கு எயில் கட்சியில் காடலாம் வெட்டி நம்புடை வித்திய பத்தியான். கனவுல சொல்றார், மட்டளம்பிய தாதகி மாலையான். ஒவ்வொரு மன்னருக்கும் ஒரு அடையாளம் மாலை அப்படிங்கிறது இருக்கு. மட்டளம்பிய தாதகி மாலையான். தாதகி மாலைன்னா ஆத்தி மாலை. சேரனுக்கு பனம்பூ மாலை, சோழனுக்கு ஆத்தி மாலை, பாண்டியனுக்கு வேப்பம்பூ மாலை. இது அவங்களுடைய அடையாளம். நமக்கு சிவபெருமானுக்கு என்ன மாலை? கொன்றை மாலை. கொன்றை மாலை அடையாளம். திருமாலுக்கு துளசி மாலை அடையாளம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருப்பதாக. பெருமானுக்கு, நம்முடைய பெருமானுக்கு கொன்றை மாலை. அதுபோல ஒவ்வொரு மன்னனுக்கும் அவர்களுக்குடைய அடையாளமாக மாலை, கொடி இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதில் சோழனுடைய ஆத்தி மாலையை இங்கே சொல்றார். மட்டளம்பிய தாதகி மாலையான். ஆத்தி மாலையை சூடிய சோழ மன்னன் உட்ட தும்பி ஒழுகிய அன்பினால், பெருமானிடத்தில் அடியே கொண்ட அன்பினால் கட்டிலங்கையில் கட்சியில் காஞ்சிபுரத்தில் காடெல்லாம் வெட்டி நம்புடை வித்திய பத்தியான். காட்டையெல்லாம் திருத்தி அங்க நம்புடை வித்திய பக்தியான், அங்கே பக்தியை விதைச்சிருக்கான். காட்டையெல்லாம் திருத்தி அங்கே பக்தியை விதைத்திருக்கிறான். யார் மேல பக்திய? சிவபெருமான் மேல் பக்தியை விதைத்திருக்கிறான். இது போல ஒரு காட்சியை பார்ப்போம். எங்க பார்ப்போம்? திருமுறைகளில் 11ஆம் திருமுறையில் பெருமான் எழுதி கொடுத்தார் இல்லையா? யாருக்கு? பாணபத்திரருக்கு எழுதி கொடுக்கும்போது என்ன எழுதி கொடுக்கிறார்? சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பண்போல் யாழ்பயில் பாணபத்திரன். சாமி எப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்பால் யாழ்பயில் பாணபத்திரன் தன்போல் அன்பன் என்பால், இந்த மாதிரியே அவனும் என்னிடத்திலே மிகுந்த அன்புடையவன்னு சேரமான் பெருமாள் நாயனாருக்கு சாமி ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறார். அதை போல இங்கே சொல்றார், அவன் ஏதோ உன்னுடைய பகை மன்னன் சோழ மன்னன் நினச்சிக்காத. அவன் என்ன செஞ்சிருக்கான்னா, காஞ்சிபுரத்தில் இருந்த மற்ற கலையான மற்றவற்றையெல்லாம் நீக்கி அங்கே சிவபக்தி என்கின்ற விதையை இட்டு அவன் வளர்த்து வருகிறான். மேல் மிகுந்த பக்தி உடையவன். பலகாலம் மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதராகி என்னை தரிசிக்க அவன் விரும்பி கொண்டிருந்தான்ங்கிறதெல்லாம் பின்னால் சொல்லுவார். வெட்டி நம்புடை வித்திய பக்தியான். அடுத்த பாட்டில் சொல்லுவார், வந்து நம்மை வழிபட வேண்டினான். அவன் என்ன செஞ்சான்?
என்னை வழிபடணும் அப்படின்னு முகுந்த விருப்பத்தோடு நாள்தோறும் வேண்டிக் கொண்டிருந்தான். இந்த வாயில் திறந்து அழைத்து இன்னருள் தந்து மீள விடுத்து பின் தாட்கொழி நந்தம் மால்விடை நாம் பொறித்தேமெனா. எப்பா, நீ வேற யாரோ வந்துட்டு போயிட்டாங்கன்னு நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு நீ பயப்பட வேண்டாம். வந்தது யார்? நாம் தான் வந்தோம். எதற்காக வந்தோம்? சோழ மன்னன் எம்மை தரிசிக்க விரும்பினான். அதனால் அவனுக்கு தரிசனம் கொடுப்பதற்காக அவனை இந்த வாயில் வழியாக திறந்து அழைத்து கொண்டு வந்தோம். திறந்து அழைத்து இன்னருள் தந்து அவனுக்கு அளவு அருள் கொடுத்து மீள விடுத்து திரும்ப அவனை வெளியே கூட்டிட்டு வந்து தாட்கொழி தாளை சேர்த்து கதவை அடைத்து நந்தம் மால்விடை நாம் பொறித்தேமனா. இந்த இடபலட்சினை மால்விடை விடை லட்சினையை நாம் பொறித்தோம். விடை லட்சினை நாம் பொறித்து என அப்படி சொன்ன உடனே அருளினால் ஐயம் தேற்றி அகன்ற பின் மருளின் நீங்கி மலர்கண் விழித்து எழி வெருளினான் வயர்த்தான் விம்மினான் பல பொருளினால் துதித்தான் குலபூடனன். வடமொழியில ஷா வரக்கூடிய இடங்கள்ல எல்லாம் தமிழ்ல தா என்கின்ற எழுத்து அதை நிரப்புவதற்காக தற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. வட எழுத்துக்கு பதிலாக இலக்கணத்தில் அதை அப்படி குறிப்பது மரபு. அதையே எழுத்து அப்படியே பயன்படுத்தாமல் அதை முழுமையாக தமிழ் எழுத்துக்களை கொண்டு எழுதுவது. லக்ஷ்மணன் அப்படின்னு எழுதும்போது லக்குவனன் அப்படின்னு லக்குவன் அப்படின்னு எழுதுறது. லா நமக்கு மொழிக்கு முதலில் வராது தொல்காப்பியருடைய காலத்தில். அதனால் முன்னால் லா என்கின்ற எழுத்துக்கு முன்னாலேயும் ரா என்கின்ற எழுத்துக்கு முன்னாலேயும் ஈ ஆ போன்ற உயிரெழுத்துக்களை இணைப்பது நம்முடைய மரபு. அதில் லட்சினை என்பதற்கு முன்னால் ஐ நேற்று லட்சினை அப்படின்னு முன்னால் ஈ சொல்லுவோம். ரத்தம் அப்படின்னு எழுதும்போது அதை சொல்லும்போது ரத்தம்னு சொல்லுவோம். எழுதும்போது என்ன எழுதுவோம்? முன்னால் ஈ சேர்த்து எழுதுவோம். இன்றைக்கி அந்த பழக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வருது. ராமன் அப்படின்னு எழுதுனா ரா முன்னால் போட்டு எழுத மாட்டோம். முன்னால் ஒரு ஈ சேர்த்து எழுதும்போது ராமன் அப்படின்னு எழுதுகின்ற வழக்கம் இப்பொழுது இருந்தது. அதனால் இந்த நேரத்தில் குலபூடனன் குலபூடனன் அப்படின்னு இந்த பாடலில் நமக்கு காட்டுறார். அருளினான் ஐயம் தேற்றி, தன்னுடைய அருளால் அந்த ஐயத்தை நீக்குகின்றார். நல்லா நினைவு வச்சுக்கோங்க, குருவருள் இருந்தாதான் ஐயம் நீங்கும், இல்லைன்னா நீங்கவே நீங்காது. பெருமான் என்ன செய்கிறான்? கனவிலே வந்து அவனுடைய ஐயத்தை நீக்குகின்றார். அருளினால் ஐயம் தேற்றி அகன்ற பின் மருளின் நீங்கி மலர்கண் விழித்தெளி. உடனே அந்த கனவிலிருந்து பெருமான் அருளி செய்து விட்டு போனதற்கு பின்னால் அந்த கனவிலிருந்து உறக்கத்திலிருந்து விழிக்கிறான். விழித்து எழி வெருளினான் வயர்த்தான். நமக்கு சாமி வந்துட்டு போனால் எப்படி இருக்கும்? ஒரு ஆச்சரியம், ஒரு பயம், ஒரு வியப்பு, இதெல்லாம் கலந்து உடம்பு அப்படியே வியர்க்கு. வெருளினான் வயர்த்தான் விம்மினான், அப்படியே தொண்டையெல்லாம் நல்லது. விம்மினான் பல பொருளினால் துதித்தான். பெருமான இடத்துல சாமி எனக்கு வந்து அருள் செஞ்சிட்டார்னு அந்த மனதால் துதிக்கின்றான். துதித்தான் குலபூடனன். அப்படி அவன் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான். வல்லல் அன்புக்கு எளிவந்த மாண்பு கண்டு உள்ள நின்று ஊற்றெழும் அற்புத வெள்ளமும் பரமானந்த வெள்ளமும் கொள்ளை கொண்டு தன் கோமனை நீங்கினான். உடனே பெருமான் வந்து அருள் செய்த உடனே வல்லல் அன்புக்கு எளிவந்த மாண்பு கண்டு. எதற்காக பெருமான் இத்தனை செய்கிறார்? அவரிடத்திலே வைத்த அன்புக்காக, எளிமையாக. ஒரு பகை மன்னனை இந்த நாட்டுக்குள்ள திரும்ப கூட்டிட்டு வந்து அவனுக்கு தரிசனம் கொடுத்து திரும்பவும் அவனை அனுப்பிட்டு அவன் வந்து போனதற்கு அடையாளமாக, இறைவன் வந்து போனதற்கு அடையாளமாக என்ன பண்ணியிருக்கார்? அந்த மீன் லட்சணையை மாற்றி விடை லட்சணையை குறித்து விட்டு சென்றிருக்கிறார். அப்படி சென்றவர் கனவிலே வந்து யாருக்கு? குலபூடன பாண்டியனுக்கும்
என்ன சொல்றார்? வந்தது நாம் தான் என்பதை உறுதிப்படுத்தி அவனிடத்திலே சொல்லி சென்று அவனுக்கு அருள் செய்திருக்கிறார். வல்லல் அன்புக்கு எளிவந்த மாண்பு கண்டு உள்ள உள்ள நின்று ஊற்றெழும் அற்புத வெள்ளமும், உள்ளத்திலே தோன்றிய அந்த அற்புத வெள்ளம் சாமி நமக்கு வந்து பாரு எப்படி அருள் செய்திருக்கிறார் அப்படின்னு, அந்த வெள்ளமும் பரமானந்த வெள்ளமும் கொள்ளை கொண்டு, சிவபெருமானுடைய அந்த அருள் வெள்ளம் இங்கே இருந்தது. அன்பு வெள்ளம் பெருமானிடத்திலிருந்து வந்தது அருள் வெள்ளம். பரமானந்த வெள்ளமும் கொள்ளை கொண்டு, அது அப்படியே தன்னுடைய மனதை கொள்ளை கொண்டு ஆட்கொண்டு நிற்க, தன் கோமனை நீங்கினான், அவனுடைய அரண்மனையை விட்டு புறப்படுகின்றான். அலியராமணத்து அன்புடை அன்பருக்கு எளியர் ஆடலை யார்க்கும் வெளிப்பட தெளியுமாறு தெளிவித்து, தன்னை போல விழிவிலா இன்ப வெள்ளத்து அழுத்தினான். உடனே வந்த செய்தியை பெருமான் வந்து இது போன்ற நடத்திய ஆடலை அலியராமணத்து, கருணை நீங்காத மனமுடையவனா சிவபெருமான். அவனிடத்துல என்ன இருக்கு? எப்போதுமே கருணை மட்டுமே இருக்கு. அந்த கருணை இரண்டு வகையில வெளிப்படும். என்ன வகையா வெளிப்படும்? அறக்கருணையாக வெளிப்படும் அல்லது மரக்கருணையாக வெளிப்படும். ரெண்டுமே கருணை தான். அது நோயினுடைய தன்மையை பொறுத்து, நம்முடைய வினையினுடைய தன்மையை பொறுத்து அது அறக்கருணையாக வெளிப்படுமா அல்லது மரக்கருணையாக வெளிப்படுமா என்பது அது நாம் செய்த வினைக்கு ஈடாக நம் பெருமான் கொடுக்கும். பெருமானிடத்துல அடியார்கள் கொண்டிருந்த அன்பை பார்த்து திருவேடம் பூண்டவங்களும் உண்டு. ஒவ்வொருத்தரும் எப்படி முதல்ல திருநீர் பூசி கண்டமணி அணிந்து இது போன்ற நிலைக்கெல்லாம் வரோம்னா, நமக்கு தெரிந்த ஒரு அன்பரோ அல்லது ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அன்பரோ அவர் போறார், போய் அவர் அந்த வழிபாடெல்லாம் செய்வதை பார்த்து விட்டு நாமும் அது போல செய்ய வேண்டும் அப்படிங்கிற நினைவோட பெருமானுடைய பெரும் கருணையை நினைந்து அந்த திருவேடத்தை ஏற்றுக்கொள்வது ஒரு வகை அன்பினால். இது பெருமான் அறக்கருணையால் ஆட்கொள்ளும். சில பேர் என்ன செய்வாங்க, அப்படி என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு மனசு போய் ஒன்றாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு ஆபத்து காலம், அந்த ஆபத்து காலத்துல பெருமானிடத்தில் நிற்குவாங்க, சாமி என்னை இந்த ஆபத்துல இருந்து நீக்கினா நான் உனக்கு அடியவனாக்குவேன். அது என்ன மாதிரி கருணை? அது வந்து மரக்கருணை. ஒரு அன்பர் தீவிரமான நாத்திகராக இருந்தவர். ஒரு முறை என்ன செய்கிறார், அவருடைய நண்பர்களோட புறப்பட்டு திருச்செந்தூருக்கு போறார். திருச்செந்தூரில் போய் எல்லாரும் முருகனை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இவர் இப்போ தான் எல்லா இடமும் பல இடங்களில் இறை அன்போட, அதை விட அந்த இடத்தினுடைய தன்மையையும் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழலையும் பார்க்கறதுக்காக நிறைய பேர் போவாங்க. இப்போ நம்ம கொல்லிமலையெல்லாம் நம்ம நண்பர்களாக புறப்பட்டு போனால் அரப்பளீஸ்வர பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக நம்மளாம் போவோம். வேறு சில பேரெல்லாம் வேற ஒரு காரணத்துக்காக மலை ஏறுவாங்க. அதை போல் இவர் வந்து நான் பரவாயில்ல வந்துட்டு கடல்லாம் இருக்குது குளிச்சுட்டு அப்படியே இருப்போம் அப்படிங்கிற சிந்தனையோட அங்கே நண்பர்களோடு திருச்செந்தூருக்கு வர்றார். திருச்செந்தூருக்கு வந்த உடனே அங்கே கடலில் நீராடுகிறார். எல்லாரும் அவங்கவுங்க ஒழிச்சிட்டு மேலே ஏறிட்டாங்க. சில பேர் அப்படி தான், எல்லாரும் ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணியிலேருந்து மேலே ஏறினா, பல பேர் அரை மணி நேரம் 1 மணி நேரம் தண்ணியிலே இருப்பாங்க. அப்படி இவர் மட்டும் தனியாக கடலில் குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய அலை வந்து அப்படியே அடித்து அவரை உள்ளே இழுத்துட்டு போகுது. அப்படி போகும்போது அவரையும் அறியாமல் அந்த முற்காலத்தில் செய்த அந்த தவப்பயன், முருகா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அவரையும் அறியாமல் கதறுகிறார். அப்படி கதறுகின்ற நேரத்தில் திடீர்னு ஒரு கை தோன்றி அவரை அந்த அலையினுடைய வெள்ளத்திலிருந்து இழுத்து வெளியில் கரையில் சேர்த்த உடனே யார் நம்மை காப்பாற்றினார்கள் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒருத்தரும் இல்லை. அப்போ தான் வந்தது முருகப்பெருமான் என்பதை உணர்வார். அப்படி உணர்ந்த உடனே அந்த நிகழ்வு நடந்த நாளை நினைவிலே வைத்து கொண்டு ஒவ்வொரு வருடமும் அந்த நாளில் திருச்செந்தூர் சென்று
முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் அந்த கந்தசஷ்டி கவசத்தை பாடி வழிபாடு செய்கிறத அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அதை கடைப்பிடித்து வந்தார் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போது முன்னால் அன்பினால் போல செய்தல்னால பார்த்து விருப்பப்பட்டு காதலோடு பெருமானை வழிபடத் தொடங்கியவர்களையும் பார்க்கிறோம். அதே போல் என்ன அச்சத்தினாலும் பயத்தினால் அந்த உயிர் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இறைவனை பற்றுகின்ற அந்த நிலையில் வந்து திரும்ப மீண்டும் உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்போ மட்டும் வேண்டிட்டு பின்னால் மறந்துடுவாங்க. ஆனால் அவர் நன்றி மறவாமல் மீண்டும் திரும்ப அந்த ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாளில் வந்து திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடக்கூடிய தன்மை உடையவராக இருந்தார் என்பதெல்லாம் நமக்கு காலம் காட்டக்கூடிய செய்தி. அந்த மாதிரி இறைவனுடைய கருணை 2 வகையால் வெளிப்படும். அப்படிப்பட்ட அந்த அறக்கருணையும் மரக்கருணையுமாக இருக்கக்கூடிய பெருமான் அடியரா மனத்து அன்புடை அன்பருக்கு எளிய, அன்பு உள்ளவர்களுக்கு எளிமையானவனாக பெருமான் இருப்பான். இப்படி நம்ம நிறைய இடங்களில் நிறைய சான்றுகள் பார்க்குறோம். நம்ம தில்லையில் ஆனந்த புத்தபுரான் சேந்தனார் செய்து வைத்த களியை ஏற்றுக்கொண்டு அருள் செய்ததை நம்ம பார்க்குறோம். இறைவனுக்கு அன்றைக்கி எத்தனை பேர் எத்தனை விதமாக சமைத்து கொடுத்துருப்பாங்க. நம்ம புராணத்தில் பார்க்கும்போது இளையான்குடி மாறநாயனார் உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்திரத்தினெல்லாம் அமுது எல்லா அன்பர்களுக்கும் படைத்திருக்கிறார். பெருமான் அவருடைய இல்லத்துக்கு வந்தப்போது கூட என்ன செஞ்சிருக்கிறார், அந்த அம்மையார் என்ன பண்ணாங்க சார், அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னால் இளையான்குடி மாறநாயனார் 4வது புராணம், நாங்கள் 63 புராணமும் நிறைவு பண்ணி அதுக்கப்புறம் வந்தாச்சு. அப்படி இல்லை, அதெல்லாம் திரும்ப நாம் நினைவுபடுத்திக்கிறோம். அந்த அம்மா என்ன செய்தாங்க, அறுசுவை உணவு அப்போ செய்ய இல்லை, இரவு நேரம் நெல்லை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, வயலில் விதைத்த நெல்லை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனாலும் அந்த கீரையை எடுத்துகிட்டு வந்து அவர்களுடைய கைப்பக்குவத்தால் கீரையையே என்ன செஞ்சாங்க, பொரியலாக, அதையே கூட்டாக, அப்படி என்னென்ன வகையாக பதார்த்தங்களாக அதை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து பெருமானுக்கு வந்த அடியார்க்கு அமுது படைக்க தயாரானார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ பெருமானுக்கு எத்தனை அன்பர்கள் எத்தனை விதவிதமாக அன்றைக்கு தில்லையில் அந்த அமுதை படைத்திருப்பார்கள். ஆனால் பெருமான் அங்கெல்லாம் போகாமல் யாரிடத்திலே சென்றார், சேந்தனாரிடத்திலே சென்று அவர் கொடுத்த களியை ஏற்றுக்கொண்டு அதை தான் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக, இப்போ நாமெல்லாம் படைச்சா இறைவன் ஏற்றுக்கலைன்னு நம்ம நினைக்கிறோமா, ஏற்றுக்குவா. ஆனால் இவனுடைய படைகளை நான் ஏற்றுக்கொண்டேன்னு உலகத்தையே செய்யணும்னா அதுக்கு நமக்கு அன்பு இன்னும் பல மடங்கு பெருகும். அப்போது என்ன செய்கிறார், அந்த காட்சியை காட்டுறார். தில்லையில் அந்த களியை கருவறையில் சிந்தி நான் இவருடைய இல்லத்தில் இருந்த அமுதை ஏற்றுக்கொண்டேன் என்று காட்டுகின்றார். அன்புடை அன்பருக்கு எளியர் ஆடலை. இப்படி அன்புடையவனாகிய காடுவெட்டி சோழனுக்கு பெருமான் அருள் செய்த அந்த திருவிளையாடலை யாருக்கும் வெளிப்பட தெளியுமாறு தெளிவித்து, ஏன்னா அரசனுக்கு தெளிவாயிடுச்சு, வந்தது சிவபெருமான், வடக்கு வாயிலை திறந்து வந்தது சிவபெருமான், திறந்தது சிவபெருமான். யாருக்காக திறந்தார், யாரை உடன் அழைத்து கொண்டு வந்தார், காடுவெட்டி சோழனை உடன் அழைத்து கொண்டு வந்தார். அப்படி வந்து திரும்ப மீண்டும் செல்லுகின்ற போது அந்த விடைலட்சணையை பொறித்து சென்றிருக்கின்றார் என்கின்ற செய்தியை ஏனையோர்க்கும் தெரிவித்து மற்றவர்களுக்கும் சொல்லணும். இது அரசனுடைய கடமை. ஏன், நாளைக்கு ஏதாவது இது போல பாதுகாப்பு குறைபாடுனா இவன் போய் கேள்வி கேட்க முடியாது. ஏன் அன்னைக்கு நந்தி மூத்த போது நீங்கள் ஒன்றுமே கண்டுக்கல, இன்னைக்கு மட்டும் எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? அப்போ நீங்கள் செஞ்சால் தப்பு இல்லை, நாங்கள் செஞ்சால் தப்பா அப்படின்னு மற்ற இருக்கக்கூடிய அவனுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள்லாம் பணியெல்லாம் கேட்பாங்கிறதுனால அவர்களையும் அழைத்து வந்தது சிவபெருமான் தான் என்கின்ற செய்தியை அவர்களுக்கும் சொல்லி, அந்த திருவிளையாடலை அவர்களுக்கும் சொல்லி தெளிவித்து
தன்னை போல் விழிவிழா இன்ப வெள்ளத்து அழுத்தினான். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், சாமி வந்துட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிற அந்த பெரு மகிழ்ச்சியை அவன் மட்டும் அனுபவிக்காம மற்றவர்களுக்கும் கொடுக்கிறான். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அப்படி எல்லோருக்கும் சொல்லி அடுத்ததாக நிறைவு கடல்ல கோடாத செங்கோலும் வெண்குடையும் கோமுடியும் ஏடார் அலங்கல் ராசேந்திரருக்கு அளித்து தோடார் இதழியான் தாட்கமலம் சூடி வான் நாடால் அரசுரிமை பெற்றனன் நரபதியே. கோடாத செங்கோல். இந்த செங்கோல் அப்படிங்கிறது நீதி பரிபாலனத்தினுடைய அடையாளம். ஏன் அதை செங்கோல் அப்படின்னு நேராக இருக்கும்? ஏங்க வளைவாக அந்த மந்திரவாதிகள் வச்சு ஒரு குச்சி மாதிரி வச்சுக்கூடாதா அப்படின்னா, ஒரு அரசன் எந்த காலத்தும் நேர்மை தவறாதவனாக இருக்கணும். தனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாதவனாக இருக்கணும். பெரிய புராணத்தில் நம்ம இளையான்குடி மாநாயனர் பார்த்தோம் இல்லையா, அதற்கும் உட்பட்ட இடத்துல திருநகர சிறப்புல மனுநீதி சோழருடைய வரலாறு வருகின்றது இல்லையா, அதில் எப்படி காட்டுறார்? பசுவினுடைய கன்று இறந்ததற்காக மனுநீதி சோழன் என்ன செய்கிறார்? தன்னுடைய மகனை அதே போல தேர்காலிலே ஏற்றி கொள்ளுகின்றார். ஏன்? எப்படியும் அவரால் அந்த பசுவினுடைய துயரத்தை தீர்க்க முடியாது இல்லையா? அதனால் அவ்வாறு தீர்க்க முடியாததுனால அந்த துன்பத்தை தானும் ஏற்றுக்கொள்வதே சிறந்தது என்று முடிவு செய்கிறார். அவருக்கு எப்படியெல்லாம் ஆலோசனை சொல்கிறாங்கிறதுலாம் அந்த நேரத்தில் நம்முடைய ஞானாசிரியர் மிக விரிவாக நமக்கு அருளி இருப்பாங்க. வந்து சொல்லுவார் இல்லையா, மந்திரி வந்து வளவ நின் புதல்வன் ஆங்கோர் மணிநெடும் தேர்மேல் ஏறி அளவில் தேர்த்தானை சூழ அரசுலாம் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று தேர்காலடை புகுந்து இறந்ததாக தளர்வுறும் இத்தாய் விளைத்தது இத்தன்மை. அந்த ஆராய்ச்சி மணியை வந்து அந்த தாய்ப்பசு அடித்த உடனேயே என்ன நடந்தது என்று மந்திரியை பார்க்க அதில் ஒருத்தன் சொல்கிறான், வளவ மன்னனே, நின் புதல்வன் உன்னுடைய மகன் வீதிவிடங்கன் எப்படி போகிறான்? ஆங்கோர் மணிநெடும் தேர்மேல் ஏறி. அவன் போனது சின்ன சாதாரணமான இல்லை, மணி நெடும் தேர், பெரிய தேர், அதில் மணியெல்லாம் இருக்குது, அது அசைந்து கொண்டு இருக்கு. இந்த கன்று குட்டி கண்ணால் பார்த்திருந்தா பெரிய தேர் தெரிஞ்சிருக்கும், அது போய் அதில் அடிபட்டிருக்காது. அடுத்து அதுக்கு சரியாக காது கேட்டிருந்தா என்ன இருக்கும்? அதில் இருக்கக்கூடிய மணிகள் அசைய அந்த மணியினுடைய சத்தத்தை கேட்டு ஒதுங்கி இருக்கும். ஆங்கோர் மணி நெடும் தேர்மேல் ஏறி. அப்படி ஏறி அவன் மட்டும் தனியாக போனானா அப்படின்னா போகலை. அளவில் தேர்த்தானை சூழ. இன்னைக்கு ஒரு திருக்கோயிலுடைய தேரோட்டம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்த்தோம்னா யாரும் தேர் சக்கரத்துக்கு கிட்ட போகாதவாறு காவல்துறையில் ஒரு பெரிய கயிறை பிடிச்சி யாரும் கிட்ட நெருங்காத மாதிரி அவங்க பிடிச்சிக்குவாங்க. அதற்கு அடுத்து முன்னால் வடம் பிடிச்சி இழுக்கிறப்போ என்ன செய்வாங்க? ஒரு தேர் சக்கரத்துக்கு மிக அருகில் போகாமல் ஒரு குறிப்பிட்ட அளவில் நிறுத்தி அதை தாண்டி நீங்கள் கயிறை பிடிச்சி இழுங்க அப்படின்னு சொல்லி அந்த சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி அதற்கு பின்னால் தான் தேரோட்டம் நடக்கும். அந்த தேரை சரியாக வழி நடத்துறதுக்கு அந்த கட்டைகள் கொடுப்பவர்கள், பின்னால் இருந்து தேர் நின்றுச்சுன்னா அதை உந்தி தள்ளுவதற்கு உரியவர்கள். அப்படின்னா அந்த தேரோட்டம் மிக பெரிய அளவில் பல பேர் பணி செய்து நகர்த்துறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படி இந்த அரசனுடைய இளவரசனாகிய வீதிவிடங்கன் போகும்போதும் என்னன்னா, அவனிடத்துல யாரும் நெருங்காதவாறு அந்த தேர்த்தானை, அந்த தேருக்குரிய அரசனுக்குரிய பாதுகாப்பு படையாளர்கள்லாம் சுற்றி இருந்து அந்த தேரை கொண்டு போறாங்க. அப்படி போகும்போது அளவில் தேர்த்தானை சூழ
சரி, அப்படி போனவன் திடீர்னு ஏதோ ஒன்றே இல்லை, வேற யாராவது போகக்கூடிய இடத்துல போயிட்டானா? இல்லை, போகலை. எங்கே போகிறான்? அரசுலாம் திருவில் பூங்கால், அரசர்கள் மட்டுமே செல்லக்கூடிய அந்த ராஜ வீதியில் அவன் போகின்ற போது தேர் காலடை புகுந்ததாக, முன்னால் வந்திருந்தா கூட முன்னால் இருந்த அந்த தேர் ஓட்டுபவன், தேர் சாரதி பார்த்துருப்பான். அதுவும் இல்லாமல் அது என்ன பண்ணுச்சு, 2 சக்கரங்களுக்கு இடையிலே வந்து புகுந்து இறந்து விட்டது. இதுக்கு வீதிவிடங்கன் எந்த வகையிலும் பொறுப்பில்லை அப்படின்னு தெளிவாக அந்த மந்திரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இதற்கு இளவரசனை கொல்ல வேண்டியதில்லை, கழுவாய் செய்தால் போதும் அப்படின்னு சொல்லி அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனையை மனுநீதி சோழரிடத்தில் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் அத்தனையும் மறுத்து விட்டு என்ன சொல்கிறார், தன்னுடைய மகனை தேர்காலில் ஏற்றித்தான் கொள்ள வேண்டும். மாநிலம் காவலனாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்தரத்தால் கல்வரால் உயிர்கள் தம்மால் ஆணவயம் 5 தீர்த்து அங்கு அறங்காப்பான் அல்லனோ என்று இங்கே காட்டுறார். என்னென்ன செய்யணும், ஒரு அரசன் தன்னால் இடையூறு வராமல் பார்த்துக்கணும், தன்னுடைய பரிசனங்கள், தன்னுடைய உறவினர்கள் மற்றும் இருக்கக்கூடிய தன்னுடைய பணியாளர்களால் மக்களுக்கு துன்பம் ஏற்படாமல் பார்த்துக்கணும், அடுத்து பகைவர்களால் துன்பம் ஏற்படாமல் பார்த்துக்கணும், கல்வர்களால் துன்பம் ஏற்படாமல் பார்த்துக்கணும், மற்றைய ஏனைய உயிர்களால், காட்டு விலங்குகள் அல்லது ஒருவரை ஒருவர் ஒரே குடிமக்களை சேர்ந்தவர்கள் ஒருத்தர் பகையினால் ஒருத்தரை ஒருத்தர் துன்புறுத்தி கொள்ளாத வண்ணம் அவனுடைய நீதி பரிபாலனம் இருக்க வேண்டும். அதனால் ஒரு பக்கம் கோடாமை சான்றோர்க்கு அணின்னு சொல்கிற மாதிரி அந்த நேரியதாக இருக்கணும் அந்த செங்கோல். அதனால தான் நீதி தவறிய காலத்தில் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய செங்கோல் வளைந்தது. செங்கோல் வளைந்ததுன்னா செங்கோல் நீதியினுடைய அடையாளம். அந்த கோல் எப்படி வளையும், அது செய்யப்பட்ட கோல், அது வளையாது. ஆனால் நீதி தவறிட்டா மன்னன் என்ன சொல்லுவான், என்னுடைய செங்கோல் வளைந்தது. மதுரையில் வந்து கண்ணகி கேட்ட போது என்ன சொல்றான், அவன் நிரூபிக்கிறான் இல்லையா, உன்னுடைய சிலம்பிலே இருந்த பரல்கள் வேறு, உள்ள வைக்கப்பட்ட அதில் முத்து பரல்கள், என்னுடைய சிலம்பில் இருக்கக்கூடியது என்ன பரல்கள், மாணிக்க பரல்கள். அப்போ பொற்கொள்ளன் சொன்ன பொய்யை நம்பி முழுமையாக விசாரிக்காமல் நீ அவனுக்கு மரண தண்டனையை கொடுத்து விட்டாய் அப்படிங்கிறத கண்ணகி அங்கே வழக்காடி நிரூபித்த உடனேயே மன்னன் என்ன செய்கிறான், நெடுஞ்செழியன் உயிர் துறக்கிறான். ஏன்னா தவறு செய்ததுனால அது சரி செய்ய முடியாத தவறு, திரும்ப கோவலனை இவனால் உயிரோட கொண்டு வர முடியாது. அதனால் என்ன செய்கிறான், அந்த நீதி தவறிவிட்டோம் என்கின்ற அந்த சிந்தனையே அவனுடைய உயிரை மாய்த்து வளைந்த செங்கோலை தனக்குத்தானே இயல்பாக மரணத்தை கொடுத்து மீண்டும் நேராக்கி கொள்கின்றான் பாண்டியன் நெடுஞ்செழியன் என்று அங்கு காட்டுவதைப் போல நம்முடைய அந்த செங்கோன்மையில் அரசர்கள் எந்த காலத்திலும் நீதி தவறாது இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு புராணங்களினுடைய வழியாகவும் பல்வேறு இலக்கியங்களினுடைய வழியாகவும் நாம் அறிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறத இங்கே காட்டுகின்றது. அந்த செங்கோன்மை, கோடாத செங்கோலும் வெண்குடையும். இந்த வெண்குடை என்பது கருணையினுடைய அடையாளம். அந்த வெண்கொற்ற குடையும் கோமுடியும் அந்த மணிமுடியும் ஏடார் அலங்கல் ராசேந்திரருக்கு அளித்து, அடுத்து குலபூஷண பாண்டியனுடைய மகனாகிய ராஜேந்திர பாண்டியனிடத்திலே கொடுத்து, தோடார் இதழியான் கொன்றை மாலையை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான், தோடார் இதழியான் தாட்கமலம் சூடி, சிவபெருமானுடைய திருவடியே சூடி, வான் நாடால் அரசுரிமை பெற்றான் நரபதியே. அங்கே வானாளக்கூடிய அரசுரிமையை, இந்த மண்ணுலகத்தினுடைய அரசுரிமையை விட்டு யாரிடத்தில் விடுத்து, தன்னுடைய மகனாகிய ராஜேந்திர பாண்டியனிடத்தில் கொடுத்து விட்டு
குலபூஷண பாண்டியன் என்ன செய்கின்றான்? சிவபெருமானுடைய திருவடியே சூடிக்கொண்டு வானாள்வதற்குரிய அந்த அரசுரிமையை பெற்றான். நரபதியாகிய குலபூஷண பாண்டியன் என்று இங்கே இந்த படலத்தை நமக்கு நிறைவு செய்கின்றார் பரஞ்சோதி முனிவர். இப்போ பெருமானிடத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்தில் பெருமானுடைய அருள் பெற்ற உடனே அந்த உலகியல் பற்றுக்களை எல்லாம் விட்டுட்டு என்ன செய்கிறாங்க? பெருமானை நோக்கி திரும்பி அவனுடைய திருவடியை சென்று சேர்வதற்குரிய பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி சோழ மன்னனை மதுரையிலே வந்து சொக்கநாதரை வழிபட வைத்து அந்த லட்சணையை மீன் லட்சணையை மாற்றி விடை லட்சணையை கொடுத்து வந்தது தான் என்பதை குலபூஷண பாண்டியனுக்கு கனவிலும் உணர்த்தி அவனுக்கு அருள் செய்த பெருமானுடைய சிவபெருமானுடைய அருளை பெற்றவுடனேயே இனி நமக்கு இந்த உலக வாழ்க்கை அரசுரிமை வாழ்க்கை வேண்டாம் என்று முடிவு செய்த குலபூஷண பாண்டியன் பெருமானிடத்தில் அந்த தன்னுடைய சின்னங்கள் எல்லாம் அடுத்து வழி மரபாக வரக்கூடிய ராஜேந்திர பாண்டியனிடத்தில் அந்த கோடாத செங்கோலையும் வெண்குடையையும் கோமுடியையும் அந்த மணிமுடியையும் கொடுத்து ராஜேந்திரனுக்கு கொடுத்து விட்டு பெருமானுடைய திருவடியை சூடுவதற்காக சென்று விண்ணுலகத்தை அடைந்தான் குலபூஷண பாண்டியன் என்று இந்த பாடலோடு இந்த படலத்தை நிறைவு செய்கின்றார் நம்முடைய பரஞ்சோதி முனிவர். பெருமானுடைய அருள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டத்தில் அருள் காட்சி வந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய அருளாளர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? எத்தனை அருளி செயல்களை பெருமானிடத்தில் இருந்து பெறுகிறார்கள். திருஞான சம்பந்த பெருமான் நம்முடைய வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வரார். வந்த உடனே ஆட்கொள்ளுகின்ற போது பெருமானிடத்தில் தன்னுடைய தந்தையாரோடு சேர்ந்து தானும் குளக்கரைக்கு வருவேன், குளத்திற்கு வருவேன் என்று சொல்லி திருக்கோயிலுக்கு வருவேன் சொல்லி குளத்திலே அவர் அகமருடம்படியே நின்று பெருமானை பார்த்து அழுது ஞானப்பால் உண்டு பதிகம் பாடி அருள் பெற்றார். அப்புறம் அடுத்து என்ன செய்கிறார்? குற்றாலம் பெறுகிறார். குற்றாலம் பெற்றோன்னா அதுவும் இறைவனுடைய கருணை தானே, அதோடு நிறைவு பண்ணல. அப்படி எத்தனையோ கருணைகளை கடந்து திருக்கதவம் அடைக்கவும் திறக்கவும் பாடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தோன்னா அந்த குற்றாலம் பெற்றதற்கு பின்னால் ஆண்பனை கொலையின செய்தது. இப்படி பல்வேறு விதமான அந்த வணிகன் திருமருகளில் அந்த வணிகனை உயிரோடு எழுப்பியது. சென்னையில் மயிலாப்பூரில் பூம்பாவையை உயிரோடு எழுப்பியதுன்னு இப்படி நிறைய அற்புதங்களை பெருமானிடத்தில் முத்துச்சிவிகை முத்துப்பத்து அதை இதெல்லாம் பெற்றதுன்னு ஒவ்வொரு இடத்துல அருள் பெற்றுக்கொண்டே வந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் எப்போ அவருக்கு போதும்னு தோணுச்சு? திருமண நிகழ்வில் திருமணம் செய்து கொண்டே இந்த உலக வாழ்க்கை போதும்னு பெருமானிடத்தில் கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமணம்னு பெருமானிடத்தில் வேண்டி ஒரு சோதி வாயிலை உருவாக்கி அந்த திருமண நிகழ்வுக்கு வந்தவங்க அத்தனை பேரோடும் பெருமானுடைய திருவடியை சேர்ந்தார் இல்லையா? அதுபோல் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்? பெருமானுடைய அருளை நாம் நிறைய பெற்றாலும் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்? போதும், இந்த உலக வாழ்க்கை போதும் அப்படின்னு பெருமானிடத்திலே சென்று விடலாம் என்பது தோன்றுகின்ற போது அந்த மனமாற்றத்தின் வாயிலாக அதுவரைக்கும் அப்போ அவர் இறைவனிடத்தில் அன்பு இல்லாமல் இருந்தாலா, இறைவனிடத்தில் வழிபாடு செய்யாமல் இருந்தாரான்னா இல்லை. அப்போது இந்த உலகியல் கடமையோடு அந்த அருளியல் கடமையையும் செய்து கொண்டு வந்தார். என்ன ஆனது? ஒரு கட்டத்தில் போதும், சுந்தரருக்கு திரு அஞ்சை களத்துக்கு சென்ற உடனே போதும் அப்படிங்கிற தோற்றம். நாவுக்கரசு பெருமானுக்கு 81 ஆண்டுகளில் திருப்புகழூரில் போதும், மாணிக்கவாசக பெருமானுக்கும் அந்த போதும் 32 ஆண்டுகளில் போதும் இந்த உலக வாழ்க்கை என்ற சிந்தனை தோன்றியது போல இங்கே இந்த குலபூஷண பாண்டியனுக்கும் பெருமான் வந்து இவ்வாறு அருள் செய்த உடனே சரி, நாம் காணுகின்ற கனவு நல்ல கனவு, இந்த நல்ல கனவோடையே போதும், இனி இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் என்று இறைவனை நாடி சொல்லுகின்றார். அப்படி ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க திடீர்னெல்லாம் விட்டுட்டு போயிட முடியாது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? நான் துறவு மேற்கொள்ளுகிறேன் அப்படின்னா என்ன செய்யணும்? முதல்ல யார் என்னுடைய கடமைகளை எல்லாம் நிறைவு பண்ணியிருக்கணும். தாய் தந்தையருக்கு செய்கின்ற கடமை,
அடுத்து திருமணம் முடித்த பின் மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, இதையெல்லாம் செய்துட்டு தான் போகணும். அப்படி நாட்டு மக்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய குலபூஷண பாண்டியன் எனக்கு என்ன வந்ததுன்னு அப்படியே கிளம்பி போயிட முடியாது. அப்போ என்ன செய்கிறான், அவனுடைய அரசுரிமையை மீண்டும் இந்த நாட்டிற்குரிய அரசன் ஒருவனை நியமித்து விட்டு தன்னுடைய மகனை ராஜேந்திர பாண்டியனுக்கு அந்த மணிமுடி எல்லாம் சூட்டிவிட்டு பின்னால் இறைவனை சென்றடைகின்றார் என்று இங்கே காட்டுகின்றார். இந்த அளவில் 34வது திருவிளையாடலாகிய விடை லட்சணை ஈட்ட படலத்தை நாமும் நிறைவு செய்து இதோடு நிறைவு செய்கின்றோம். அடுத்து தண்ணீர் பந்தல் வைத்த படலம் என்று சொல்லக்கூடிய 35வது படலத்தை நம்முடைய ஞானாசிரியர் பெருமகனார் ஜானகிராமனையா வந்து நமக்கு நடத்தி தருவார்கள் என்று சொல்லி, மீளவும் இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கிய குருவருளையும் திருவருளையும் நீல நிலந்து அண்ணாமலை பெருமானுடைய அடிக்கமலத்தை இறைஞ்சி அடிவனுடைய உரையை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.